சாப்பாடுக்கு திண்டாடிய பாய்ஸ் டீம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வெற்றி பெற்று ஆண்கள் அணி தீபக்கை சேவ் பண்ணிட்டாங்க. ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிக் பாஸோட டே 40 40வது நாள். வீடியோக்குள்ளே போயிடலாமா? இட்ஸ் மீ யுவர் பப்ளு. வெல்கம் டு பப்ளு பைட்ஸ் சேனல். ஓப்பன் பண்ணால் சாப்பாடுக்கு பிரச்சனை. ஆக்சுவலாக பாய்ஸ் டீமில் ப்ரொவிஷனே இல்லை. என்ன சாப்பிட்றது, எப்படி பசியை போக்கிக்கிறதுன்னு ஒவ்வொருத்தராக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. பாவமாக இருக்குது பார்க்குறதுக்கு. சௌந்தர்யா காலங்காத்தால் ரயான் கிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ரயான் பேச மாட்டேன்றாரு. அதுக்காக சௌந்தர்யா கொடுத்த அந்த ரிங்கு அப்புறம் செயின் இதெல்லாமே திருப்பி கொடுத்துட்டும் போயிடுறாரு. அதுக்காண்டி சௌந்தர்யா ஜெஃப்ரி கிட்ட சொல்லி, டேய் ரயானை என் கூட பேச சொல்கிறா, காலிலேருந்து பேச மாட்டான் அப்படின்னு சொல்லி க்யூட்டாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஜெஃப்ரி கிட்ட சொன்னால் பரவாயில்ல, விஜய் விஷால் கிட்டேயும் போயிட்டு ரயான் என் கூட பேச மாட்டேங்கிறான், ஏன்னா நான் ஜெஃப்ரிக்கு நேற்று சப்போர்ட் பண்ணேன், அதனால தான் நீயாவது ரயானை என் கூட பேச சொல்கிறான்ட்டு விஜய் விஷால் கிட்டேயும் சொல்லி புலம்பிட்டு இருந்தாங்க. விஜய் விஷால், ஜெஃப்ரி, சாச்சனா, சத்யா இவங்கெல்லாம் கார்டன் ஏரியாவில் ஒரு மாதிரி விஜய் விஷால் பாட்டு பாடி ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ லிவிங் ஏரியா என்னன்னா, மஞ்சரிக்கு அருணோட கேப்டன்சியில் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு இருந்திருக்கு போல இருக்கு ஆல்ரெடி அவர் பண்ணதில். அதனால் ஆல்ரெடி பிக் பாஸ் சொல்லியிருக்காரு இல்லையா, கேப்டனோட அந்த கேப் இருக்கு இல்லையா, கோர்ட்டு, அந்த கோர்ட்டில் பின்னாடி ஒரு 5 ஸ்ட்ரிங் இருக்கும், எப்போ வேணால் நீங்கள் கழட்டலான்னு மஞ்சரி அழகாக ஒரு உதாரணம் சொல்லி அருண் பின்னாடி இருக்கிற அந்த கேப்பில் இருக்க ஒரு ஸ்ட்ரிங்கை பிடிக்கிட்டாங்க. அடுத்து சௌந்தர்யா மைக்கு மாட்டாததுக்கு இன்னொருத்தவங்களுக்கு டாஸ்க்கு கொடுத்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்தாரு அருண். ஆனால் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. பனிஷ்மெண்ட் இன்னும் ஹெவியாக இருந்திருக்கணும். இந்த பனிஷ்மெண்ட் ஏதோ காதில் போயிட்டு பேசிகிட்டே இருக்கிறது எனக்கு சுத்தமாக உடன்பாடே இல்லை அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா சொன்னாங்க. ஆனால் மிச்ச கண்டஸ்டன்ட் எல்லாமே அருணுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த பனிஷ்மெண்ட்டு தான் கரெக்டு, நாங்கள் எல்லாருமே அதுக்கு வழிபுரிகிறோம் அப்படின்னு சொல்லும் போது பிடுங்க போன நம்ம சௌந்தர்யா, சரி பரவாயில்ல நீங்களே ஒத்துக்கிட்டீங்கன்னா எனக்கும் ஓகே அப்படின்னு வாயை மூடிட்டு உக்காந்துட்டாங்க. இப்போ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கான செகண்ட் டாஸ்க் கேமு என்னன்னா போர்டு இருக்கும், ஆண்கள் அணி பக்கம் பெண்கள் அணி பக்கம் 2 பேராக விளையாடணும். அதுக்கு தீபக் சூப்பர்வைசர். 3 கதை இருக்கும். 3 கதைக்கும் வார்த்தை கொடுத்துருப்பாங்க. அந்த வார்த்தையை நேம் போர்டில் வச்சுக்கிட்டே வரணும். 10 வார்த்தையாக சேர்த்தா ஒரு கதையாக மாறிடும். அது மாதிரி ஆண்கள் அணி பக்கமும் பெண்கள் அணி பக்கமும் சேர்க்கணும். இதில் பெண்கள் அணி 15 மார்க்கு, ஆண்கள் அணி 19 மார்க்கு. ஆக ஆண்கள் வெற்றி. இப்போ ஃபன் டாஸ்க்கு ஒரு பெரிய பிரச்சனை போச்சுங்க. இந்த எபிசோடு ஃபுல்லாகவே இந்த பிரச்சனை தான் ரொம்ப நேரம் ஓட்டி காமிச்சிருந்தாங்க. இந்த 1 hour எபிசோடில் என்னன்னா, ரயான் பெண்கள் அணியில் இருக்கார் இல்லையா, அவர் கிச்சனுக்கு சமைக்கணும். அப்போ விஜய் விஷால் என்ன டாஸ்க்கு கொடுக்குறாருன்னா, கோட்டை தாண்டி இந்த பக்கம் வந்தேன்னா இப்படி இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு தான் மிச்சவங்க எல்லாருமே இருக்கணும், ஏன்னா இங்கே ஒருத்தர் சமைக்கிறாருன்னா மிச்சவங்க எல்லாம் டாஸ்க்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறாரு. ரயான் போய் அவங்க டீமில் சொல்லும் போது அவங்க டீமில் எல்லாருமே நாங்கள் எல்லாரும் எதுக்கு இதை பண்ணணும், எங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு வழியாக முடிவு பண்ணி எல்லாருக்கும் ஓகே, ஆனால் டாஸ்க்கை மாற்றி கொடுங்கன்ற மாதிரியும் ஒன்று சொன்னாங்க. பெண்கள் எல்லாமே அவங்களோட அந்த ரூமில் போயிட்டு தனியாக பேசிக்கிறாங்க. டைம் கன்சியூமிங் டாஸ்க் கொடுத்தாங்கன்னா நம்மளால் பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். அதாவது டைம் ரொம்ப நேரம் பண்ணுற மாதிரியான டாஸ்க் இருந்ததுன்னா நம்ம முடியாதுன்னு ஓப்பனாக சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரியும். அதே மாதிரி அருண் ஆண்கள் அணிக்கு தனியாக டாஸ்க் டிசிஷன் கொடுக்கறத பற்றிலாம் பேசியிருந்தாரு. இப்போது கேப்டன் அருண் பெண்கள் அணியில் சொல்கிறாரு, வெளியில் இருக்கவங்க கொடுக்குற டாஸ்க்கை பண்ணணும், அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இப்போது எல்லாருமே லிவிங் ஏரியா வராங்க. கோ ஐபிபோ ஒரு சின்ன ஒரு ஃபன் டாஸ்க்கு. இந்த கோ ஐபிபோ ஸ்டாம்ப் எல்லோரும் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அதில் யார் பெஸ்ட்டு பர்ஃபார்மராக இருந்தாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு சின்ன சான்ஸு. இந்த அம்பு விட்டு ஓட்ட வைப்பாங்க இல்லையா, எய்ம் பண்ணுற மாதிரி, அது மாதிரி ஒரு சில ஊர் பேர்லாம் போட்டு யாருக்கு எந்த ஊர் போகணும் விருப்பம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் போட்டு அடித்தாங்க பெஸ்ட்டு பர்ஃபார்மர்ஸ்லாம். அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இனி வரும் வாரங்கள்லேயும் பெஸ்ட்டு பர்ஃபார்மருக்கு செகண்ட் டாஸ்க்லாம் கொடுக்கப்படும் அப்படின்னு கோ ஐபிபோ சார்பாக இந்த கேமை வச்சுருக்காங்க. பாய்ஸ் டீம் சாப்பாடு இல்லை, ஒரு மாதிரி கேட்கவே பாவமாக தான் இருக்குது, கஞ்சி சாப்பிட்டுக்கலாம், இருக்கிற முட்டையை வச்சு ஆம்லேட் போட்டுக்கலாம், ரொம்ப பசிக்குது, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்கும்போது ஏதோ நானே அங்கே இருக்க மாதிரி எனக்கு பசி தூண்டுது. பாவமாக இருக்குது அவங்க பேசும்போது. ப்ரொவிஷன் அந்த டாஸ்க்கு கொஞ்சம் நல்லா பண்ணி பிபி கரன்சி அதிகமாக எடுத்திருந்தாங்கன்னா நல்லாவே ப்ரொவிஷன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம். சாச்சனாவும் சௌந்தர்யாவும் பேசிக்கிறாங்க. சாச்சனா ஏதோ சொல்லும் போது சௌந்தர்யா இனிமே என்னை அக்கான் தான் கூப்பிடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு சாச்சனா நான் உங்களை எங்கேயுமே மரியாதை குறைவாக பேசினது இல்லை, அப்படி பேசியிருந்தா சாரி அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அந்த உரையை முடித்து கொள்கிறார் சாச்சனா. லிவிங் ஏரியா
ஃபைனல் டாஸ்க்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க அணியில் ஒருத்தரை சேவ் பண்ணலாம். இந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் த பாட்டில். நம்ம நிறைய யூடியூப் வீடியோஸில் பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு பாட்டிலில் தண்ணி இருக்கும், அப்படி தூக்கி போட்டால் அந்த பாட்டில் வந்து கரெக்டாக நிற்கணும் டேபிள் மேலே. இதுதான் டாஸ்க்கு. இன்கேஸ் வந்துட்டு தோத்துட்டாங்க அப்படின்னா பக்கத்தில் வந்துட்டு கசப்பான ஒரு ஜூஸ் இருக்கும், அதை குடிச்சிட்டு திருப்பி அந்த பிளேயரே போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி இந்த கேம் விளையாடிக்கிட்டே இருக்கும்போது பவித்ராக்கெலாம் கசக்க ஆரம்பிச்சிருச்சு, ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் பிக் பாஸ் பிரேக் விட்டு அவங்களுக்கு ஒரு ஜூஸ் கொடுத்து அப்புறம் அவங்களுக்கு பதிலாக வேறு யாராவதுலாம் விளையாட சொல்லி ஜெயிக்கிறாங்களான்னு பார்க்கலான்னு பார்த்தா அதுலேயும் ஆண்கள் அணி வெற்றி. அப்புறம் என்ன, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஆண்களுக்கு கிடைத்து விட்டது. இப்போ லிவிங் ஏரியாவில் கூப்பிட்டு வச்சு பிக் பாஸ் நாமினேஷன் ஃப்ரீ பாஸு ஆண்களுக்கு கிடச்சிருச்சு, இதை வச்சு யாரை இந்த வாரம் சேவ் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்புறம் என்ன டிஸ்கஷன், பாய்ஸ் டீம்லாம் தனியாக போயிட்டு எல்லாரும் முடிவு பண்ணி கடைசியில் தீபக்கை சேவ் பண்ணலாம். ஏன்னா அவர் போன வாரம் தெரியாத மாதிரி நம்ம வந்துட்டு நாமினேட் பண்ணோம், இந்த வாரம் நல்லாவே விளையாடி இருக்காரு, அவர் சேவ் பண்ணார்னா இதுக்கப்புறம் வரும் வாரங்களில் சூப்பராக இருப்பார், சூப்பராக விளையாடுவாருன்னு அழகாக பிளான் பண்ணி தீபக் யூ ஆர் சேவ்டுன்னு ரஞ்சித் சொல்ல இந்த வாரம் தீபக் சேவ்டு. அதே லிவிங் ஏரியாவில் ரீசன் சொல்லி கேப்டன் போட்டிருக்காரு இல்லையா அந்த கேப்பு, அதுலேருந்து ஸ்ட்ரிங்ஸ்லாம் வேற கழட்டுறாங்க. பாவம் அருண் நல்லா தான் கேப்டன்ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இருந்தாலும் ஒரு சில ரீசன்லாம் சொல்லி அவர்கிட்ட இருந்து பிடிங்கிடுறாங்க. எல்லா கேப்டனுக்கும் இந்த கொடுமைகள் நடக்க தானே செய்யும். வச்சார் நம்ம பிக் பாஸ் ஆப்பு. வழக்கம் போல் இந்த வாரம் டாப் பர்ஃபார்மர், பெஸ்ட் பர்ஃபார்மர் யார் அப்படின்றத தேர்ந்தெடுத்து சொல்லணும். ஆண்கள் அணிலேருந்து ஒருத்தர், பெண்கள் அணிலேருந்து ஒருத்தர் அப்படின்ற மாதிரி. இந்த வாரத்துடைய பெஸ்ட் பர்ஃபார்மர் யார் தெரியுமா? நம்ம விஜே விஷாலும் தமிழம்மா மஞ்சரியும் தான். அடுத்த வாரம் தலைவர் போட்டிக்கு போட்டி போடுறது இவங்க 2 பேரும் தான். விஜே விஷால் கேப்டன் ஆனால் கொஞ்சம் ஏற்றுக்கலாம், ஃபன்னாக இருக்கும். மஞ்சரிலாம் கேப்டன் ஆயிடுச்சுன்னா ஸ்கூல் மாதிரில இருக்கும். சரி பார்ப்போம். இப்போ அடுத்தது ஒஸ்ட் பர்ஃபார்மர் யாருன்னு தேர்ந்தெடுத்து சொல்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து நம்ம இந்த பிக் பாஸ் உள்ள வைல்டு கார்டு என்ட்ரி இல்லை, 2 பேர் உள்ளே போகும்போதே கண்டுபிடிச்சிட்டா இவங்க 2 பேர் தான் ஒஸ்ட்டுன்னு. யார்? வர்ஷினியும் ராணவும். அவங்க 2 பேர் தான் சொன்ன மாதிரி ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் இருக்காங்க. இப்போ பிக் பாஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கண்டஸ்டன்ட் எல்லாருக்குமே தண்ணி சாப்பாடு என்னென்னலாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் நீங்கள் தான் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி டாஸ்க்கு கொடுத்துட்டாரு. பாவம் வர்ஷினியும் ராணவும் எனக்கு தெரிஞ்சு கேம் விளையாட வந்திருக்கோம் அப்படின்னும் போது நம்ம வந்து கான்சென்ட்ரேட்டடாக விளையாடணும். இவங்க 2 பேருக்கும் கேம் புரியல. அது புரியலன்றது உள்ளே இருக்க கண்டஸ்டண்ட்டுக்கே தெரியுது. பார்க்குற நம்ம கண்டுபிடிச்சா கூட பரவாயில்ல, உள்ளே இருக்க கண்டஸ்டண்ட்டே குத்துறாங்க, உனக்கு கேம் புரியல, புரிஞ்சுக்கிட்டு விளையாடுன்னு. அப்பையும் வர்ஷினியும் ராணவும் புரிஞ்சிக்காத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. இந்த வாரம் விஜய் சேதுபதி சார் வந்து என்ன சொல்கிறாருன்றதையும் கேட்டுக்கலாம். இதில் ஒரு சினாரியோ சொல்ல மறந்துட்டேன். பெண்கள் அணிலேருந்து ஒரு 3-4 பேர் கூட்டாக சேர்ந்து ஆண்கள் அணியை பார்த்தா பாவமாக இருக்குது, எதுவுமே சாப்பிட இல்லை, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது பிக் பாஸ், அவங்களுக்கு ஏதாவது ப்ரொவிஷன் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அந்த கோரிக்கையை நிறைவேற்றுற மாதிரி நைட்டு பிக் பாஸ் வந்து ஸ்டோர் ரூமில் சில பல ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாரு. ஆண்கள் அணியில் இருக்க எல்லாரும் ஹாப்பி, அவங்க ஃபேஸில் அந்த ஒரு சந்தோஷம் வந்தது பாருங்கள். அப்படி ஒரு நன்றி சொன்னாங்க பிக் பாஸுக்கு. ஏன்னா பல நாள் பட்னியில் கிடந்தவன் சாப்பாடை பார்க்கும்போது எப்படி ஒரு வெறி இருக்குமோ அந்த வெறி அவங்க மூஞ்சில் இருந்தது. எல்லாருமே ஆனந்தமாக பிக் பாஸுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, இந்த வீடியோ இனிதே முடிவடைகிறது. நான் என்னோடய ரிவ்யூவை முடிச்சுக்கிறேன். இந்த ரிவ்யூ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் மட்டும் பார்த்தது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க வச்சு சந்தோஷப்படுவீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பி, குமுதா ஹாப்பி என்னாச்சு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.